அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த நாள் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. சங்கீதம் 50 சங்கீதம் 14-15 வசனத்தில் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரை நம்ம கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் எப்பொழுது கூப்பிட வேண்டும்? ஆபத்து காலத்தில் மாத்திரமா? இல்லை, அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர் அருகில் இருக்கும் பொழுது கூப்பிட வேண்டுமா? ஏசாயா 55 6 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் எப்பொழுது சமீபமாக இருப்பார்? இந்த பைபிள் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளும் போலாம் அவர் சமீபமாக இருக்கின்றார். உபாகமம் 4 7 வசனத்தில் வாசிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் சமீபமாக இருக்கிறார். தொழுகை என்றால் ஆழமான அர்ப்பணிப்பு, ஆழமான பிரதிஷ்டை. ஆபிரகாம் தன் மகனை அழைத்து கொண்டு போய் மோரியா மலையிலே தொழுது கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் சமீபமாக இருக்கின்றார். இந்த காலவேளையில அவரை தொழுது கொள்ளும் பொழுது உங்கள் பக்கத்தில் வருகிறார். அப்படி கூப்பிட வேண்டும், உடனே ஒரு அற்புதங்களை செய்வார். அவர் எப்பொழுது சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பக்கத்தில் வந்து நம்முடைய ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். அவர் எப்படி சமீபமாக இருக்கிறார்? உண்மையாய் அவரை கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாக இருக்கின்றார். சங்கீதம் 145 சங்கீதம் 18 வசனத்தில் வாசிக்கிறோம். அம்மா, பக்கத்தில் அவர் சமீபமாய் வரும் பொழுது அவரை கூப்பிட வேண்டும். தொழுது கொள்ளும் சமீபமாக இருக்கிறார். நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடும் பொழுது சமீபமாக இருக்கின்றார். ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்முடைய ஆபத்துகள் எல்லாம் மாறி ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு போவதற்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்யட்டும். நேற்றைய தினத்தில் ஒரு ஐயா ஓடி வந்தார். ஐயா, கேன்சர் கட்டி 2 பிளட் வாங்கி எடுத்துட்டேன், ஹாஸ்பிட்டலில் பிளட் ஏத்துறேன், தப்புவதற்கே வழி இல்லை. என்னுடைய மகனும் அதே நிலையிலே ரத்தம் வாந்தி எடுத்து செத்து போயிட்டான். ஒரே பையன். நானும் ரத்த வாந்தி எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதை கேட்பதற்கே கஷ்டமாய் போய்விட்டது. ஐயோ, கையில பணம் இல்லை ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு. இரத்த வாந்தி, கேன்சர் வியாதி, ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மா, அவரை கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் அருகில் இருக்கும்போது கூப்பிடுங்க, உண்மையாய் கூப்பிடுங்க, நறுங்குண்ட இதயத்தோடு கூப்பிடுங்க. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார், உடைய நோய்களை குணமாக்குவார், உடைய பிரச்சனையெல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆம், தைரியமாயிருங்க, பயப்படாதிருங்க, கூப்பிடுங்க. கூப்பிடுகிற பிள்ளைகள் ஆண்டவர் உதவி செய்வாயிருக்கிறார். பர்திலேமி என்கிற ஒரு குருடன் வழியிருக்க பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். ஜனங்கள் பேசாமல் இரு என்றார்கள். உன்னை விட அதிகமாய் கூப்பிட்டார். இயேசு நின்று அவனை அழைத்து அவரிடத்தில் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வையடைய வேண்டும், போகட்டும், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள் என்றார். கூப்பிடுங்கள், ஒரு அற்புதம் நடக்கும். உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார், வேதனையெல்லாம் மாற்றி போடுவார். ஒரு சிறு ஜபம் உங்களுக்கு பண்ணட்டும். ஆண்டவரே, கூப்பிடுகிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய மனதில் இருக்கிற காயங்களெல்லாம் மாற்றும் ஐயா. நறுங்குண்ட இதயத்தை புறக்கணியாத தேவன் கண்ணீரோடு கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்யும். ஆண்டவரே, உதவி செய்யும், மனம் இறங்கி உதவி செய்யும். அவருடைய வியாதிகளையும் பலவீனங்களையும் நோய்களையும் வறுமைகளையும் கஷ்டங்களையும் வேலையில் திண்டாட்டங்களையும் தயவு செய்து மாற்றி போட்டு ஒரு அற்புதம் செய்தியாக வேண்டும். அப்படி செய்வதற்காக 1000 கோடி சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.